எல்லாரும் கண்களை மூடி எனக்குள்ளால் அசைவாடுங்க. அசைவாடுகிற ஆவியானவர், உயிர் பெற செய்கிற ஆவியானவர், உயிரோடு இருக்கிற ஆவியானவர் தேவ சமூகத்தில் நம்ம மௌனமா இராதபடி இந்த நாளில் அப்பான்னு சொன்ன இருதயத்தோடு உங்களை நேசிக்கிற தகப்பன், நேசிக்கிற ஜீவனுள்ளவர், ஜீவனுள்ளவர், ஜீவனுள்ளவர் உங்க பக்கத்தில் ஏக்கத்தோடு 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 வாஞ்சியோடு நின்று கொண்டிருக்கிற ஆவியானவர். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆவியானவரே மை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். மகிமை, மகிமை, மகிமையின் தகப்பன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பலப்படுத்துகிறவர், பலப்படுத்துகிறவர், பலப்படுத்துகிறவர். நல்லவர், நல்லவர் இயேசு, நல்லவர் இயேசு, நல்லவர் இயேசு, நல்லவர் இயேசு, நல்லவர் இயேசு, நல்லவர். அவர் மாறாத தேவன், மாறாத தேவன். நம் மத்தியில் அசைவாடுகிறவர். அசிவைஹது ஷிமலித ரஹது ஷபலபா திங்கஹவு நம ஷபுதி ரீபலபா திங்கஹவு ரசிதி ரீப ஷபலபா. அசைவாடுகிறவர், அசைவாடுகிறவர், அசைவாடுகிறவர். கேடகம் நாலுதரேனா ஏகஹவு ரூப ஷபலபா. நல்லவர் இயேசு, நல்லவர் இயேசு, நல்லவர். மகிமையானவர், 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 மகிமையானவர். உங்க வாய்களை திறந்து நீர் நல்லவரப்பா, நீர் நடத்தி வந்த பாதைக்காக நன்றி, நீங்க நடத்தி வந்த பாதைக்காக நன்றி. எல்லா மரண கண்ணிகளிலிருந்து எங்களை தப்புவித்தீங்களே, எங்க வாழ்க்கையில வந்த எல்லா மரண இருளிலிருந்து எங்களை தப்புவித்தீங்களே, எல்லா போராட்டத்தின் அனுபவத்திலிருந்து எங்களை தப்புவித்தீங்களே ஆண்டவரே, எல்லா தாங்கொண்ணாத வேதனையிலிருந்து எங்களை தப்புவித்தீங்களே, எல்லா சிறைச்சாலை அனுபவத்திலிருந்து எங்களை தப்புவித்தீங்களே, எல்லா மனுஷரால ஒடுக்கப்படுகிற சூழ்நிலையிலிருந்து எங்களை தப்புவித்தீரே ஆண்டவரே. எங்களுடைய நெருக்கமான சூழ்நிலையில எங்களுக்கு உதவி செய்தீரே. நாங்கள் இயலாமையில இருக்கும் பொழுது என் தேவ பிரசன்னம் எங்க மத்தியில இறங்கி எங்களை ஆளுகை செய்ததே ஆண்டவரே. அல்லேலூயா, அல்லேலூயா. துதிக்கிற இடத்துல வருவேன் சொன்ன தகப்பன், துதிகளின் மத்தியில் வாசம் செய்வேன் சொன்ன தகப்பன், நம்ம கண்களை மூடி அப்பான்னு சொல்லும் பொழுது அவருடைய மகிமை, அவருடைய மகிமை, அந்த பிரகாசம், அந்த வல்லமையின் பிரகாசம், அந்த மகிமையின் பிரகாசம், அந்த சமாதானத்தின் தகப்பன் இந்த நிமிஷத்தில் நம்மை ஆளுகை செய்யும்படி. அல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க நல்லவர் ஆண்டவரே, நீர் நல்லவர், நீர் நல்லவர், நீர் நல்லவர். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவர் மாத்திரமே நல்லவர், அவர் மாத்திரமே நன்மை செய்கிறவர், அவர் மாத்திரமே நன்மை செய்வதற்காக நம்மை சுற்றி வருகிற ஜீவனுள்ள தகப்பன். ஹல்லேலூயா. நல்லவரே, வல்லவரே, ஆராதனை, ஆராதனை. சொல்லுவீங்களா உள்ளத்தின் ஆழத்திலிருந்து? நல்லவரே, வல்லவரே, அப்பா, உணர்ந்து சொல்லுங்களேன். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஒரு விசை கூட நல்லவரே, நல்லவர். சொல்லி பாருங்களேன், சொல்லி பாருங்களேன். நல்லவரே, வல்லவரே, அப்பா, நீங்க நல்லவங்க ஆண்டவரே. ஒரு விசை கூட நல்லவரே, நல்லவர். நீங்க சொல்லி பாருங்களேன், நீங்க எனக்கு எவ்வளவு நல்லவரா இருக்கீங்கப்பா, எனக்கு எவ்வளவு உதவி செய்யறீங்க ஆண்டவரே, என்னை எத்தனை இடத்துல தப்பு வைக்கிறீங்கப்பா. ரட்சகரே, ரட்சகரே, இயேசுநாதா, எங்களை ரட்சித்தவரே, ஆராத ரட்சகரே, ரட்சகரே. என்னை ரட்சித்த அப்பா, என்னை ரட்சித்தீங்களே, என்னை ரட்சித்தீங்களே ஆண்டவரே. ஆராதனை, ஆராதனை. பரிசுத்தரே, பரிசுத்தரே. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவர் மாத்திரமே பரிசுத்தர். Thank you
தேங்க்யூ ஆராதனை தேங்க்யூ பரிசுத்தரே பரிசுத்தரே படைத்தவரே ஆராதனை. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நல்லவரேன்னு சொன்ன இருதயத்தோடு நல்லவரே நீர் நல்லவர் அப்பா, நீங்க நல்லவங்க ஆண்டவரே, நீங்க நல்லவங்க ஆண்டவரே, நீங்க மாத்திரம்தான் நல்லவர். தேங்க்யூ நல்லவர் நீங்க நல்லவங்கப்பா. சொல்லுங்களேன், நீங்க நல்லவங்க, நீர் நல்லவரப்பா, நீங்க நல்லவங்க. நினைத்து பாருங்களேன், நீங்க எத்தனை இடத்துல நீங்க அவமானப்பட்டுருமோ நீங்க நினைச்சீங்களே, அந்த இடத்துல எல்லாம் அவர் நல்லவராய் உங்களை வெட்கப்படுத்தாதபடி, உங்களை அவமானப்படுத்தாதபடி இம்மட்டும் நடத்தி வந்த அந்த ஜீவனுள்ள தேவன் அவர் நல்லவர். நீங்க நல்லவங்க நம்பி நின்ற மனுஷங்க எல்லாம் உங்களை கைவிட்டுட்டாங்களே, ஆனா இந்த நாள்ல உங்களுக்கு ஒவ்வொரு நிமிஷமும் நன்மை செய்வதற்காக மாத்திரம், உங்களுக்கு நல்லதை செய்வதற்காக மாத்திரம் உங்க பக்கத்துல சுற்றி வருகிற ஜீவனுள்ள தேவன். ஓ நீ மாஷா பலபா, உள்ளத்தின் ஆழத்தில் அவர் நல்லவர். ஒரு விஷயம் நினைத்து பார்த்து, நீங்க நல்லவங்கப்பா, நீங்க நல்லவங்க ஆண்டவரே. எல்லாராலும் ஒதுக்கப்பட்ட சூழ்நிலையில இருந்தாலும், நான் முடிஞ்சு போயிருமோ நினைச்ச சூழ்நிலையிலாம் எனக்கு நல்லவராய் நன்மை செய்கிறவராய் புதிய பாதைகளை எங்க வாழ்க்கையில செய்தீங்களப்பா. நீங்க நல்லவர்னு சொன்ன இருதயத்தோடு ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவர் நல்ல நன்மைகளை செய்கிற தேவன், அவர் கைவிடுகிற தேவன் அல்ல, அவர் விட்டு கொடுக்கிற தேவன் அல்ல, அவர் நம்ம மத்தியில் உலாவி கொண்டு இருக்கிற ஜீவனுள்ள தேவன். ஓ அவனுடைய மரண படுக்கையில எல்லாராலும் வெறுக்கப்பட்டு ஒதுக்கப்பட்ட சூழ்நிலையில நம்ம பக்கத்துல ஆறுதலாய் தேற்றுதலாய் நம்ம பக்கத்துல ஏக்கத்தோடு நின்ற ஜீவனுள்ள தேவன். எவ்வளவோ நிந்த, எவ்வளவோ அவமானம், எவ்வளவோ வீண் பழி, தேவையில்லாத பிரச்சனை உங்க வாழ்க்கையில வந்த பொழுதும் எந்த இடத்திலும் நீங்க நிர்மலமாகி விடாதபடி இம்மட்டும் கரத்தை பிடித்து நடத்தின அந்த ஜீவனுள்ளவர் அவர் நல்லவர். இந்த நிமிஷத்துல தேவனை நோக்கி இந்த மாலை வேளையில உள்ளத்திலிருந்து தேவனோடு பேச போறோம். அப்பா நீங்க தான்ப்பா என் வாழ்க்கையில ஏதாவது செய்யணும், நீங்க தான்ப்பா என் வாழ்க்கையில ஏதாவது செய்யணும். இந்த வருஷத்துல நாங்க இந்த மாதத்துக்குள்ளால கடந்து வந்துட்டோம். இத்தனை மாதங்களை நாங்கள் ஆண்டவரே கடந்துட்டோம் ஆண்டவரே. உங்க வார்த்தையினால, ஏதோ உங்க பலத்தினால நாங்க கடந்துட்டோம். இந்த மாதத்துல உங்க பலன் வேணும் ஆண்டவரே, உங்க பலன் வேணும்ப்பா. நீங்க எங்களோடு பேசியிருக்கீங்க ஆண்டவரே. உங்க பலத்தினால நாங்க எழும்பி பிரகாசிக்கணும் ஆண்டவரே, உங்க பலத்தினால நாங்க எழும்பி பிரகாசிக்கணும் அப்பா. என் தேவனுடைய பலன் எங்களுக்கு வேணும். எங்க வாழ்க்கையில நீங்க ஏதாவது செய்யுங்க ஆண்டவரேன்னு சொல்லி கேளுங்களேன். நான் இந்த அவமானத்தில் இருக்கேன் ஆண்டவரே, நான் எந்த ஒரு நிந்தையில இருக்கேன்ப்பா. பல விதமான மனுஷர்கள் பேசுகிற ஆண்டவரே சொற்களால பாதிக்கப்பட்ட சூழ்நிலையில நிற்கிற ஆண்டவரே. என்னை யாருமே புரிஞ்சுக்கல ஆண்டவரே, என் இருதயத்தை யாருமே புரிஞ்சுக்கலப்பா. என் உடன் பிறந்தவர்கள் புரிந்து கொள்ளல, என்னை பெத்த பிள்ளைங்க புரிஞ்சு கொள்ளல, என் கணவர் புரிந்து கொள்ளல. ஆனா உங்களுக்கு தெரியும் சொல்லி இந்த நாள்ல தெய்வ சமூகத்துல ஏக்கத்தோடு நிற்கிறீங்களா? அப்பாவை பார்த்து சொல்லுங்க, நீங்க என் வாழ்க்கையில ஏதாவது செய்யுங்க ஆண்டவரே. எதிர்காலம் என்னன்னு தெரியல, நான் என்ன செய்யணும்னு தெரியல, என்ன முடிவு எடுக்கணும்னு தெரியல. இந்த நாள்ல நான் நிற்கிறேன், ஏதோ உயிரற்ற பிணமாய், உயிர் இல்லாத ஒரு பிணமாய் இந்த நாள் அந்த இடத்துல நிற்கிறேன்னு சொல்லி நிற்கிறீங்களா? எனக்கு நீங்க ஏதாவது செய்யுங்க ஆண்டவரே. உங்க வாய்களை திறந்து நீங்க கேளுங்களேன். ஒரு மனுஷன்ட்ட போய் எனக்கு ஏதாவது உதவி செய்யுங்கன்னு போய் கேட்கும்போது உங்களுக்கு வெட்கம், அவமானம் தான் திரும்பி வரும். தெய்வ சமூகத்தில் இந்த மாலை வேளையில எனக்கு ஏதாவது செய்யுங்கப்பா, எனக்கு ஏதாவது செய்யுங்க ஆண்டவரே. நான் உங்களை நம்பி வந்து நிற்கிறேன்ப்பா. நீங்க வேதத்தில் சொல்லியிருக்கீங்க, உங்களை நம்பின பிள்ளைகளை நீர் கைவிடாத தேவன். நான் உங்களை நம்பி வந்து நிற்கிறேன் ஆண்டவரே.
என் வாழ்க்கையில எந்தெந்த பகுதிகள் கோணலாய் காணப்படுகிறதோ, எந்தெந்த பகுதிகள் சீர்கெட்டு போய் நிற்குதோ, அந்த இடத்துலலாம் நீங்க ஏதாவது செய்யுங்க ஆண்டவரே. நான் ஏதோ ஒரு குழியில நிற்கிறேன்னு சொல்லி நினைக்கிறீங்களா? இந்த குழியிலிருந்து நான் எழும்பிடுவேனா? இந்த குழியிலிருந்து என்னை யாராவது தூக்கி விட மாட்டாங்களான்னு சொல்லி இந்த நாள்ல தெய்வ சமூகத்துல புலம்பிக் கொண்டு நிற்கிறீங்களா? எனக்கு ஏதாவது செய்யுங்கப்பான்னு அப்பாவை நோக்கி கூப்பிடும்போது அவர் இறங்கி உதவி செய்கிற தேவன். உள்ளத்தின் ஆழத்தில் எல்லார தகப்பனை நோக்கி பார்த்து, பக்கத்துல யாரையும் பார்க்காதுங்க, நீங்க தான்ப்பா எனக்கு ஏதாவது செய்யணும். என் பிள்ளையுடைய வாழ்க்கையில, என் கணவருடைய வாழ்க்கையில, என் தனிப்பட்ட ஆவிக்குரிய வாழ்க்கையில, ஆண்டவரே என்னுடைய சுற்றி இருக்கிற மற்ற மனுஷர்கள் மத்தியில நீங்க தான் எனக்கு ஏதாவது உதவி செய்யணும் ஆண்டவரே. எல்லாரும் ஒரு மனதாய் தேவனை நோக்கி உதட்டளவில் அப்பாவை ஆராதிக்காதபடி இருதயத்திலிருந்து இந்த நேரத்தில் வேதனையோடு வந்து நிற்கிறேன்ப்பா, அவமானத்தோடு வந்து நிற்கிறப்பா, ஒன்றுமில்லாத சூழ்நிலையில் உங்க சமூகத்தில் வந்து நிற்கிற ஆண்டவரே. ஏதாவது செய்யுங்க ஆண்டவரே, ஏதாவது செய்யுங்க ஆண்டவரே. அவர் கண்ணீரை காண்கிற தேவன், உன் கூக்குரலை காண்கிற தேவன். இஸ்ரவேல் ஜனத்தை அந்த மன்னன் ஒடுக்கின பொழுது, அந்த அரசர் ஒடுக்கின பொழுது அவருடைய கூக்குரலை கேட்ட ஜீவனுள்ள தேவன், அவருடைய பெருமூச்சை பார்த்த ஜீவனுள்ள தேவன். இந்த நாள்ல நீங்க எந்த இடத்துல ஒடுக்கப்படுகிறீங்களோ, எந்த இடத்துல நிர்மலமாக்கப்பட்ட சூழ்நிலையில் நிற்கிறீங்களோ, உங்க பெருமூச்சை காண்கிற ஜீவனுள்ள தேவன். அல்லேலூயா. நீங்க தான் ஏதாவது செய்யணும் என்று எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். நீங்க தான் ஏதாவது செய்யணும். கேட்கிறீங்களா அப்பாட்ட? என்று எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். நீ சொன்ன வார்த்தைகளை பிடித்து கொண்டு, நீ சொன்ன வார்த்தைகளை பிடித்து கொண்டு, உங்க முகத்தை நோக்கி சொல்லுங்களேன். உங்களையே நாங்க பார்த்துட்டு இருக்கிறோம்ப்பா. உங்க முகத்தை நோக்கி இருக்கிறோம். அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில, உம்மை தான் நம்பி இருக்கும் ஏசப்பா. அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில. நீங்க கேளுங்களேன், எங்க வாழ்க்கையில நீங்க கேளுங்களேன். நம்பி இருக்கும் ஏசப்பா, நம்பி நிற்கிற ஆண்டவரே. டாக்டர் இல்ல, டாக்டர் நமக்கு நெகட்டிவா பேசலாம். நான் அவரை நம்பல, உங்களை நம்பி நிற்கிறேன். என் சூழ்நிலையில எங்களை சுத்தி நிற்கிற நபர்கள் என் வாழ்க்கை குறித்து நெகட்டிவா பேசலாம், ஆனா நான் உங்களை நம்பி நிற்கிறப்பா. இந்த நிமிஷத்துல என் வாழ்க்கையில எல்லா பக்கத்திலையும் செங்கடல் சூழ்ந்தது போல இருக்கலாம், என்னை சுற்றி மனுஷர்கள் அமிழ்த்தினது போல இருக்கலாம், ஆனா நான் உங்களை நம்பி நிற்கிறேன்ப்பா. உண்மைதான் சொல்லுங்களேன், நான் உங்களை நம்பி நிற்கிறேன்ப்பா. உண்மையின்றி நீங்க கேட்பீங்களா? நீங்க தான் ஏதாவது செய்யணும் ஆண்டவரே. நீங்க தான் ஏதாவது கேளுங்களேன் அப்பா என்று எதிர்பார்த்து வார்த்தைகளை நீ சொல்ல வார்த்தைகளை பிடித்து
பிளக்க செய்கிற தேவன். உங்க வாழ்க்கையில காணப்படுகிற எல்லா செங்கடலை இந்த நிமிஷத்தில் அவர் இரண்டாய் பிளந்து போடுகிற ஜீவனுள்ள தேவன். எந்தெந்த பகுதிகளிலிருந்து யோர்தான் போல வெள்ளங்கள் புரண்டு வந்து கொண்டிருக்கிறதோ அந்த யோர்தானை பின்னிட்டு திரும்பி ஓட செய்கிற ஜீவனுள்ள தேவன். Thank you Lord. அற்புதம் செய்யுங்க பாயிங்க வாழ்க்கையில. Thank you Lord. உம்மைத்தான் நம்பி இருக்கோம் இயேசுப்பா. உம்மைத்தான் நம்பி இருக்கிறோம். உங்களை தான் நம்பி நிற்கிற ஆண்டவரே, நம்பி நிற்கிறப்பா. யாருமே இல்லை ஆண்டவரே, என்னை விசாரிக்க யாருமே இல்லை ஆண்டவரே, என்னை விசாரிக்க யாருமே இல்லப்பா, என்னை புரிந்து கொள்ள யாருமே இல்லை ஆண்டவரே. நான் உங்களை தான் நம்பி நிற்கிறப்பா. நிந்தையும் அவமானமும் சகித்து கொண்டு உங்க செட்டை நிழலிலே வந்து நிற்கிறோம். சொல்லுங்களேன், எவ்வளவு நிந்த ஆண்டவரே, எவ்வளவு அவமானப்பா, எவ்வளவு வேதனை. எஸ், எங்களுக்கு முதுகுக்கு பின்னால எவ்வளவு அவமானங்கள். எஸ், ஒரு விசை கூட சொல்லுமா, நிந்தையோ நீந்தையோ அவமானமோ. உள்ளத்தின் ஆழத்துல இந்த அப்பாவோட பேசுங்களேன். உங்க பக்கத்துல ஏக்கத்தோடு நிற்கிற தகப்பன் நிற்கிறோம். நிச்சயமாய் செய்வீர் என்ற நம்பிக்கையில், நிச்சயமாய் செய்வீர் என்ற நம்பிக்கையில் உங்க கரத்தையே நோக்கி இருக்கிறோம். உங்க கரத்தையே நோக்கி இருக்கிறோம். நிந்தையும் அவமானமும் சகித்து கொண்டு, நிந்தையும் அவமானமும் சகித்து கொண்டு உங்களுக்காக நான் நிக்கிறேன்ப்பா. செட்டை நிழலிலே வந்து நிற்கிறோம். நிந்தையும் அவமானமும் சகித்து எல்லா கேலி சொற்கள் மத்தியில, எல்லா அவமானங்கள் மத்தியில இந்த நிமிஷத்துல நான் வந்து நிற்கிறப்பா. நீங்க ஏதாவது செய்வீங்கிற நம்பிக்கையில, நீங்க ஏதாவது என் வாழ்க்கையில செய்வீங்கிற நம்பிக்கையில உங்க சமூகத்துல வந்து நிற்கிறேன்னு சொல்லுங்களேன். அவர் உங்க பக்கத்துல நிற்கிற தகப்பன். என் வாழ்க்கையில உங்களால செய்யக்கூடாத காரியம் ஒண்ணுமே இல்லையப்பா. நோக்கி இருக்கிறோம். உங்க கரத்தையே நோக்கி இருக்கிறோம். அற்புதம் செய்யுங்கப்பா, அற்புதம் கேளுங்களேன், கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் சொன்ன தகப்பன். உங்க வாய்களை திறந்து, ஆண்டவரே என் வாழ்க்கையில, என் தனிப்பட்ட ஜீவிதத்துல ஆண்டவரே நீங்க ஏதாவது செய்யுங்க ஆண்டவரே. நான் உலர்ந்து போயிருக்கிறேன், என் வாழ்க்கை உயிரற்று போயிருக்கிறேன், என் வாழ்க்கைய உயிர் பெற செய்யுங்கப்பா. அநேகருடைய பார்வையில ஏதோ ஒரு செத்து போயிருக்கிற என் வாழ்க்கையில, நாற்றம் அடிக்கிற என் வாழ்க்கையில ஆண்டவரே இந்த நாள்ல அநேகருடைய பார்வையில வெறுத்து ஒதுக்கப்பட்ட என் வாழ்க்கையில ஏதோ ஒரு அற்புதத்தை செய்யுங்க ஆண்டவரே. ஒரு நறுமணத்தை வீச செய்யுங்க ஆண்டவரே. அநேகருக்கு ஒரு பிரோஜனமான பாத்திரமாய் இந்த நாள்ல என்ன மாற்றுங்கப்பான்னு சொல்லி கேளுங்களேன். என் வாழ்க்கையில ஏதோ ஒரு விஷயத்தை செய்யுங்கப்பா. என் குடும்பத்துல, என் பிள்ளைகள் வாழ்க்கையில, என் கணவருடைய வாழ்க்கையில, என் மனைவியுடைய வாழ்க்கையில ஆண்டவரே புதிதாய் புதிதாய் இந்த நாள்ல ஏதோ ஒரு விஷயத்தை அற்புதம் செய்யுங்கப்பா. இந்த நிமிஷத்துல உங்க வாழ்க்கை முடிஞ்சு போயிடுச்சுன்னு சொல்லலாம், முடிஞ்சு போச்சுன்னு சொல்லலாம், செத்து போயிட்டேன்னு சொல்லலாம், நாற்றம் அடிக்குதுன்னு சொல்லலாம். இந்த நிமிஷத்துல உங்க வாய்களை திறந்து எங்க வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை மாத்திரம் செய்யுங்க ஆண்டவரே. என் வாழ்க்கையில ஏதோ ஒரு காரியத்தை மாத்திரம் செய்யுங்கப்பான்னு சொல்லி கேட்கும் போது இந்த நிமிஷம் இறங்கி உதவி செய்கிற அந்த ஜீவனுள்ள தகப்பன். தேங்க்யூ, தேங்க்யூ, தேங்க்யூ. உம்மைதான் நம்பி இருக்கோம் இயேசுவா. உம்மைதான் நம்பி இருக்கிறோம். உம்மையின்றி யாரும் இல்லையப்பா. நான் உங்களை தான் நம்பி நிற்கிறப்பா. உம்மைதான்